அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமா திரை உலகத்துக்கும் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான தினம் அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி அம்மா அவர்கள் உடல்நல குறைவால அவங்க இறந்து போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரை உலகமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சௌகா ஜானகி அவர்கள் ரொம்பவே மிகப்பெரிய நடிகை. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ திரை உலகமே ரொம்பவே அதிர்ச்சியில் தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பழைய நடிகர்கள், அதே மாதிரி நடிகை, இயக்குனர்ஸ்லாம் சில பேர் உடல்நல குறைவால இறந்துட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா தமிழ் திரை உலகமே இப்போ அதிர்ச்சியில் தான் இருக்கு. அவங்களுடைய இறப்புக்கு அவரது குடும்பத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சினிமா நியூ அப்டேட்ல யாஷ் அவர்கள் நடித்து 26ஆம் தேதி அன்று வெளியாக இருக்கும் டாக்ஸி படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா எந்த ஒரு கதாநாயகனும் ஒரு கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்கள்ல அவர் சில திரைப்படங்கள்ல நடிச்சிருப்பாரு. ஆனா திருப்பு முனையாக இருக்கிறது ஏதாவது ஒரு சில திரைப்படங்களா தான் இருக்கும். அந்த படத்து மூலமா தான் அவர் எல்லா ஆடியன்ஸ் மூலமா தெரிஞ்சிருப்பாரு. அதே மாதிரி தான் யாஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனா யாஷ் அப்படின்னு சொன்னாலே கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 இந்த படத்துல நடிச்சவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த 2 திரைப்படமும் அவருடைய சினிமா கேரியர்ல திருப்பு முனையா அமைஞ்சுது. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் நடித்து வெளியாக இருக்கும் டாக்ஸி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 இந்த படத்திற்கு பிறகு இப்போ டாக்ஸி இந்த படத்துல கதாநாயகனா யாஷ் அவர்கள் நடிக்கிறார். இந்த டாக்ஸி படம் பார்த்தீங்கன்னா 12,000 திரையரங்குகள்ல இந்த படம் 26ஆம் தேதி அன்று ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இன்னைக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பொதுவாக பெரிய நடிகரோட திரைப்படமே சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க, 4 நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா படம் 26ஆம் தேதி ரிலீஸ் 5 நாளைக்கு முன்னாடியே இந்த படத்தோட புக்கிங்கை ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் புக்கிங்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரை யூடியூப் இணையதளத்தில் சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகமாக தான் இருக்கு. ஏற்கனவே டிசி படத்துக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படத்துக்கும் இந்த படத்துலேயே வன்முறை காட்சிகள் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரை நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த டாக்ஸி படத்தை ஆடியன்ஸை எதிர்பார்க்கறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த படத்துல கதாநாயகன் யாஷ் அவர்கள் டபுள் ஆக்ஷன்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லா மொழியிலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் ஆடியன்ஸ் எதிர்பார்த்த லெவலுக்கு இந்த படம் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா படத்தோட ட்ரெய்லரை வச்சு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா இந்த திரைப்படம் 12,000 திரையரங்குகளில் ரிலீஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படம் ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நயன்தாரா அவர்கள் தான் கதாநாயகியா நடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி முழுமையான காணொளி, அதாவது இந்த படம் 26ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட திரைவிமர்சனம் காணொலியில் இந்த படத்தை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை நான் சொல்றேன். டாக்ஸி படத்தை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.